ட்ரெயின்லயோ, பஸ்லயோ நீங்க டிராவல் பண்றதுக்கு வெறும் டிக்கெட் மட்டும் எடுத்தா போதும். ஆனா ஃப்ளைட்ல டிராவல் பண்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போதாது. போர்டிங் பாஸ் வேணும். அந்த போர்டிங் பாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்றதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. அந்த டிக்கெட் காப்பிய செக் இன் கவுண்டர்ல உங்களுடைய ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப செக் பண்ணிட்டு, உங்களுக்கு லக்கேஜ் இருந்தா அத அக்செப்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கார்டு பேர் தான் வந்து போர்டிங் கார்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து போர்டிங் பாஸ் சொல்லுவாங்க. இந்த போர்டிங் பாஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க வெறும் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக்ல வந்து உங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது போர்டிங் பாஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ண முடியும். இந்த போர்டிங் பாஸ் வந்து நீங்க வெப் செக் இன் பண்ணி கூட நீங்க பெறலாம். இந்த போர்டிங் பாஸ்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 போர்ஷனா இருக்கும். 2 போர்ஷன்லுமே உங்களுடைய நேம், எங்க போறீங்க, உங்களுடைய சீக்வென்ஸ் நம்பர் என்ன, சீட் நம்பர் என்ன, கேட் நம்பர் என்ன, ஃப்ளைட் நம்பர் என்ன, எத்தன மணிக்கு ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகும், எத்தன மணிக்கு போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில இருக்கும். நன்றி, வணக்கம்.